என்ன மைனியோ, நீங்க மட்டும் சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்கியே, எவ்வளோ நேரம் தான் சாப்பிடுவியே? ஆமா அதானே, நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவி எவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் பத்திராலேக்கா தட்டுல சோத்த வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கவே பிணைஞ்சுக்கிட்டு. ஏலா எனக்கு முன்னாடி மாதிரிலாம் இப்ப சாப்பிட முடிய மாட்டேங்களா, அதான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தான் என்னத்தினாலும் நம்பியல உங்களே மாதிரியானா. அப்போனா சோறு வைக்கும்போது லட்சுமி அக்காட்ட என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சோல வைங்க, என்னால் திங்க முடியாது, பச்சை பிள்ளைக்கு வைக்காப்புல வைங்கன்னு சொல்லியிருக்கணும். வைக்கும்போது அமைதியாக தானே இருந்தியே. அது ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு, காளங்குழம்பு நல்லா ருசியா இருக்கும், நல்லா வவுசா கட்டிடலாம் கட்டு கட்டுன்னு நினைச்சிருப்பாவ. அவைகளுக்கு இந்த டேஸ்ட் எதுவும் பிடிக்கலையே என்னமோ, அதனாலதான் வைக்கும்போது அமைதியா இருந்துட்டு இப்ப சாப்பிட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. இந்த கல்யாண பந்தியில சுவாறு வைக்க, ரெண்டாவது சுவாறு வைக்க வரும்போது அப்படியே கண்டுக்காத மாதிரி தண்ணி எடுத்து குடிக்கிறது அப்படின்னு, அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் போதும் 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 அப்படி சொல்லவல, அந்த மாதிரி பத்திராளியக்கா. அவன் வச்சதுக்கு அப்புறம் ஐயோ நிறைய வச்சிட்டீங்களா, ஐயோ என்னால இதை சாப்பிட முடியாது, சரி வச்சிட்டிய சாப்பிடுறேன் அப்படின்ட்டு சொல்லாவ தெரியுமா. அந்த மாதிரி பத்திராளியக்கா அங்க இருந்து இப்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்காவ நம்ம முன்னாடி. இளங்க பேரு கல்யாண பந்தியில நீ பண்ற விஷயத்தெல்லாம் என்னைய சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க. லட்சுமி வைக்கும் போதே எனக்கு நிறைய தான் வச்சுட்டா, நான் தான் இதை திங்க முடியாம தின்னுக்கிட்டு இருக்கேன். சரி வேஸ்ட் பண்ணப்படாத சோறன்னு சொல்லிக்கிட்டு. என்னாச்சு பாரு லட்சுமி, இவ்வளோல என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காளுவ. என்னடா பெரிய மனுஷிய கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கிய? இங்க பாருங்க லட்சுமி, நாங்க ஒண்ணும் பண்ணல. தட்டுல இன்னும் சோத்த அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீல, என்னன்னு கேட்டானா திங்காம அப்படி வச்சுக்கிட்டு எங்க கிட்ட சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கவ கதை. யாக்கோ நல்லா இல்லையோ? நல்லாதான் இருக்கு லட்சுமி, எனக்கு தான் சாப்பிட முடியல பத்துக்க. நானே வீட்டுல கொஞ்சோல தான் போட்டு சாப்பிடுவேன், நீ எனக்கு நிறைய வச்சுட்டா, அதான் சாப்பிட முடியாம வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காளுவ அதுக்குன்னு. சரிக்கா சாப்பிட முடியலன்னா வச்சுட்டு கையை கழுவுங்க. வேற இவ்வளவு ஜோரம் வேஸ்டா தானே போவோம், அதான் மனசு கேட்க மாட்டேங்குது. வெளியே நாய் சுத்திக்கிட்டு இருக்கோம், நாய்க்கு வச்சுட்டு கையை கழுவுங்க ஓடுங்க. ஏன்னா நாய்க்கு வைக்கிறதுக்கு பதிலாக கழனி தண்ணியில போட்டோன்னா நான் கழனி தண்ணி எடுக்க வருவோம்ல, அப்போ ஊத்திட்டு போய்க்கிடுவேன், எங்க மாட்டுக்காவது ஆகும். போட்டு பத்திராளியக்கா எல்லாம் பிளானோட தான் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு மாட்டுக்கு கழனி தண்ணிக்கு ஆச்சு. சரி பத்திராளியக்கா, சாப்பிட முடியலன்னா கொண்டு போய் கழனி தண்ணியில போடுங்க போங்க. அவ அப்படிதான் சொல்லிட்டு அடப்பா, நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. போங்க கழனி தண்ணியில போட்டு போய் கை கழுவுங்க. தட்டை அப்படியே சிங்க்லேயே வச்சிருங்கக்கா, கழுவாதீங்க. சரி லட்சுமி. உமா இந்தா, நீ வீட்டுக்கு குழம்பு கேட்டால இந்த அப்படி. அம்மா உன் நாத்தனாரி எங்க? அவளை காணோம். சாப்பிடையும் உட்காரல, நானும் அவளை இவ்வளவு நேரம் தேடல போறேன். அவளை தானே ரொம்ப ஆசைப்பட்டா, எதுனாலும் திங்க ஆசைப்படுவாளா, அவளை இங்க அள்ளிட்டு போல, நல்லா வீட்டுக்கு அள்ளிட்டு போ. அதுக்கு தானே இங்கே காத்து கிடக்கா. இப்படி வீடு வீடா குழம்பு வாங்கி அள்ளிக்கிட்டு திரி. அட அட பத்திராளி அக்கா, உமா சண்டை பெரிய சண்டையா இருக்கும் போல இருக்க, நல்லா இருக்க பாக்க. இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. என் தம்பி பொண்டாட்டிக்காக தான் குழம்பு வாங்கிட்டு போறேன். என்னமோ வாசில அவ்வளோ ஒரு வீட்லயே நான் வீடு வீடா குழம்பு வாங்குற மாதிரி சொல்றீங்க, நீங்க பாத்தீங்களோ? ஆமா நான் தான் பாத்திருக்கேனே. நீ ஒரு வீடு விடாம கறி வாங்கிட்டு தெரியறது எல்லாருக்கும் தெரியுமே, இந்த ஊருக்கே தெரியுமே. ஏதோ உன் மேல நான் பழையதுக்கு போட்ட மாதிரி எல்லாம் பேசியா? பத்திராளிக்கோ, நீங்க கொண்டு போய் அதை கள்ளி தண்ணியில போட்டுட்டு கையை கழுவுங்கக்கோ. லட்சுமியக்கோ பாத்தியலா அவி எப்படி சொல்லியாவன்னு? ஆமாம்மா, நீ யார் வீட்லயும் நீ குழம்பு வாங்கினதே இல்லை. சரி சரி, உன் தம்பி பொண்டாட்டி எங்க? அவ பாத்ரூமுக்கு போனவா இன்னும் வெளியே வர காணும். அவ கண்டதை கடியதை எடுத்து காலான்னு தின்னால, என்னது வாய்த்தல வாயில புடுங்குதோ என்னமோ தெரியல, பாத்ரூம்ல இருந்து இன்னும் வெளியே வர காணும். ஐயே, அந்த பிள்ளை இருக்குதான், அந்த பிள்ளை எதை கண்டதை கடியதை எடுத்து திங்க விடாத, போய் பாருன்னே. செத்தான் சாவட்டுன்னு அந்தால விட்டுட்டா நீ. எக்கோ எவ்வளவு அங்க பொறுமையா இருக்க முடியும்? அதை எடுக்காத அதை திங்காதன்னா கேட்கணும். தும்பேன்னா நான் என்ன பண்ணியது? அதுவும் சரிதான். சரி இந்த குழம்பு பிடி, அவளுக்கு கொஞ்சம் சோத்த போட்டு இதை கறியை வச்சு கொடு. ஆமாக்கோ, குழம்பு நல்லா சூப்பரா இருந்து பார்த்துக்கிடுங்க. இருக்கும் இருக்கும், வாசி குழம்பு சூப்பரா தானே இருக்கும். பெரிய பொண்ணு நீயும் பாத்தியா இப்படிதான் கிண்டல் பண்றா என்னையா? ஆமா, நீ என்னமோ குழம்பே வாங்காத மாதிரி பேசுறா. நான் ஒன்றும் எங்க மைனி கிடையாது, நீ சொன்ன உடனே தலையாட்டிட்டு போறதுக்கு. பார்த்துக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். நான் கூட நமக்கு தருவான்னு நினைச்சு கூட பார்க்கலக்கா. பரவாயில்ல, சென்னையில அவ்வளோ இருக்கும் கொடுத்த மாதிரி நம்ம ஊருக்கும் வெளில வந்ததுனால தந்துட்டவ. ஆமா மீனா, அது என்னமோ சரிதான். எக்கோ லட்சுமி சரசு யாருமே வந்த மாதிரி இல்ல, டோக்கன் வாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? ஆமா மீனா, நானும் அதான் நினைச்சேன், ஆளே காணுமேன்னு. என்ன லட்சுமி அக்காட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோமா? அவிய கூட்டாளிகளுக்கு சொல்லிக்கிடுவாவே. ஆமாக்கோ சொல்லுங்க ஒரு வார்த்தை. வேற அவியலுக்கு அந்த காசு கிடைச்சா நல்லது தானே, எதுக்காவது உபயோகமா இருக்கும். வேற அவ்வளோ ரேஷன் கடையில போய் வாங்கியாவே இவியலும் ஆளே காணும். அந்த கும்பல் எங்க போச்சுன்னு தெரியல. விஷயம் தெரிஞ்சா அப்பயே முதல் ஆளா போய் வாங்கிடுவோம் அந்த கும்பல். எனக்குமே விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கேன். எதுக்கும் சொல்லி பாருங்கக்கோ, நான் வேணா இதுல இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க. சரி மீனா, லட்சுமி அக்காவுக்காண்டியாவது சொல்லுவோம், அவிய மத்தையிட்ட சொல்லிக்கிடுவாங்க. ஆமா ஆமா போய் சொல்லிட்டு வாங்கக்கோ. நான் அந்த பலகையில கொஞ்ச நேரம் இருக்கேன். சரி மீனா.
எல்லாம் சும்மா இருங்களா, அவளை போட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டு அடக்காதீங்க. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. யாரது லட்சுமி அக்காவை தேடியது? வா சாந்தி. சாந்தி அக்கா அதிசயமா லட்சுமி அக்காவை தேடி வந்திருக்காவுல, என்ன விஷயம்? எல்லாம் அவ்வளோ இங்கதான் இருக்கீங்களாக்கும். ஆமா சாந்தி, என்ன விஷயம்? ஆமா, நீங்கள் எல்லாம் டோக்கன் வாங்க வரலையா ரேஷன் கடைக்கு? அவ்வளோ டோக்கன் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காவ, நீங்கள் போய் இன்னும் இங்கன கடந்து என்ன பண்ணிட்டு அடக்கிய? உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? ஐயே சாந்தி, எங்களுக்கு விஷயம் தெரியாதே. எவ்வளவு தராவலாம்? 5000 கோ. 5000மா? சென்னையிலாம் அவ்வளோக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 கொடுத்தாவன்னாவ, இங்க என்னது 5000மா? ஆமாக்கோ, நமக்கு 5000 கொடுத்தாவல நல்ல போடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில இடத்துலலாம் 1000 ரூபா தான் கொடுக்காவலாம், ஒரு சில இடத்துல 6000 ரூபாயும் கொடுத்து அரிசியும் கொடுக்காவலாம், 5 கிலோ அரிசியும். நம்ம ஊர்ல நமக்கு 5000 தந்ததே பெருசுன்னு நினைச்சுக்கிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? எங்க அக்கா ஊர்லலாம் அரிசி பருப்பு சீனின்னு கொடுத்து அதுக்கப்புறமா போர்வை கிருவெல்லாம் கொடுத்தாங்களாம், காசு 6000 கொடுத்தாங்களாம், இந்த மாதிரிலாம் சொன்னா. நமக்கு அதெல்லாம் கிடைக்கல, ஏதோ 5000 கொடுத்துருக்காவ ரேஷன் கடையில. அந்தால சரின்னு டோக்கனை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயே சாந்தி, எங்களுக்கு விஷயம் தெரியாது பத்துக்க. அப்பனா நாங்கள் இப்ப போறோம், இப்ப கடை திறந்து தானே இருக்கு. ஆமாக்கோ, டோக்கன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காவ, சீக்கிரம் போங்க. அப்போ அவ்வளோ லட்சுமி அக்கா, இந்த குழம்பு பிடிங்க, இந்த குழம்பு உங்க வீட்லயே இருக்கட்டும். நம்ம போய் டோக்கனை வாங்கிட்டு வருவோம். டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த குழம்பு எடுத்துட்டு போறேன். சரிக்கோ, நான் அதை சொல்லதான் வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். மீனா வேற வெளியே தான் இருக்கா, இந்த வழியா போனோம். சரி, உங்களெல்லாம் ரேஷன் கடையில பாக்கலையேன்னு தான் சொல்லலான்னு ஒரு எட்டு வந்தேன். பார்த்தா அவ்வளோ இங்கதான் இருந்திருக்கிய. சரி, போயிட்டு முதல் டோக்கன் வாங்குற வழியே பாருங்க. அப்புறம் டோக்கன் லைன் படி எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு சொல்லுவாவ, அதை பார்த்துக்கிடுங்க. சரி சாந்தி. பாத்தியலாக்கா, நம்ம எப்படி விஷயம் தெரியாம இருந்திருக்கோன்னு. இந்த இருங்க, இந்த குழம்பு மூடி வச்சுட்டு வரேன். எவ்வளோ போயிட்டு வந்துருவோம். ஒரு எட்டு சீக்கிரம் வச்சுட்டு ஓடியாங்கக்கா. எல்லாம் வாங்க போவோம், நேராவது. என்ன இந்த ஊர்ல ஒரு ஈக்காக்கவையும் காணோம்? மேடம், மேடம், எனக்கு என்னமோ உங்க வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியலையே. யோ, இது நடு ரோடியா? இங்க யார் இருப்பா? வா, ஊருக்குள்ள தூக்கிட்டு போவோம் கேமராவை. அப்பதான் ஆள் அங்க இருப்பாங்க, நம்ம அங்க போய் கேட்கலாம். சரி மேடம். இந்த அங்க ஒரு கும்பல் வருது, அந்த கும்பல்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். யார் இந்த பிள்ளை? ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்க போல இருக்கே. ஏக்கோ, ஆமா, சினிமா ஷூட்டிங் போல இருக்கு. யாரும் நடிக்க வந்திருக்காவ. யாரு ஹீரோன்னு கேப்பமா? விஜயா இருந்தா சூப்பரா இருக்கும். மேடம், கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்கம்மா, ஏதோ சினிமா ஷூட்டிங்கா? சினிமா ஷூட்டிங் இல்லம்மா, உங்களை நாங்க இப்ப பேட்டி எடுக்க போறோம். என்னது பேட்டியா? ஐயோ, எனக்கு எந்த பேட்டியும் தெரியாதுமா. எதா இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அவங்களுக்குன்னா விவரம் தெரியும் பத்துக்கிடுங்க. நமக்குலாம் எந்த விவரமும் தெரியாது. ஷூட்டிங் ஷூட்டிங் என்ன ஷூட்டிங்மா? இந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட கேளுங்கம்மா, எதுனாலும் சொல்லுவாவ. எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. சரி மேடம், எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும், அதனால எங்களுக்கு தெளிவா பேசுறவங்க தான் வேணும் பத்துக்கிடுங்க. சரி, அப்ப தெளிவா பேசுறவங்க முன்னாடி வாங்க. என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேளுங்க மேடம், நான் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன். கேமராவில் டிவிலலாம் வருவோம்ல? ஆமா மேடம், வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்கள நாங்க பேட்டி எடுக்க வந்திருக்கோம். ஏம்மா, வெள்ளம் வந்துட்டு போயே 2-3 வாரம் ஆன மாதிரி ஆயிப்போச்சம்மா. இப்போ என்னம்மா பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க நீ? பேட்டி மேடம், நாங்கள் உருப்படாத சேனல் அப்படின்ற ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போதான் மேடம் இந்த ஊருக்கு பேட்டி எடுக்க வர சொல்லி சொன்னாங்க, அதனால வந்தோம் மேடம். டிவி நியூஸ்லலாம் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே நின்று பேட்டி எடுப்பாவ உடனுக்குடன்னு சொல்லிக்கிட்டு. நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களே மேடம். வத்தி போச்சு, வறண்டு போச்சு, இப்போ வந்து நின்று பேட்டி எடுத்தா என்ன மேடம் அர்த்தம்? அதானே மேடம், உங்கள் ஊர்லேயும் தண்ணி கழுத்தளவு நிற்கும்னு நினச்சி வந்தோம். பார்த்தா தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணலாம். எங்கள் ஒரு ஆற்றுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சோட தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் நின்று நீங்கள் பேட்டி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. மேடம், அந்த ஆறு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கேமராவை அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கேமராவை ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு பேட்டி கொடுக்க நாங்கள் இருக்க மாட்டோமே. நாங்கள் ரேஷன் கடையில் டோக்கன் வாங்க போகிறோம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபா தரேன்னாவே இப்போ 5000 ரூபா தான் தராவலாம். அந்த இதுவும் கிடைக்காம போச்சுன்னா வேறு நாங்கள் என்ன பண்ணுறது? சோத்துக்கு சிங்கிதான் அடிப்பாவா அவ்வளோ வரும். அதனால் நாங்கள் போயிட்டு 5000 ரூபா டோக்கனுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பேட்டி தரோம். ஏன்னா நீங்கள் கேமரா வச்சுக்கிட்டு ஆற்று பக்கம் போங்க. ஐயா, ஆமாம், டோக்கன் வாங்க சீக்கிரம் போகலன்னா வேற தரமுட்டானுவேன். ஆமாம், நீங்கள் வேற யாரையாவது பார்த்து பேட்டி எடுங்க, நாங்கள் போகிறோம். எல்லாம் உமா என்ன மைக்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கா? வா போவோம், டோக்கன் வாங்கண்டாமா. ஒரு நிமிஷம் இரு பெரிய பொண்ணு, இந்த பிள்ளைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். என்ன கேட்க போறா? இரு பேசிட்டு வரேன். எம்மா பாப்பா, உங்க சேனல்ல இந்த சமையல் நிகழ்ச்சிலாம் ஏதாவது போடுவீங்களாம்மா? நான் சூப்பரா சமைப்பேன் பத்துக்க. நான் அப்புறம் வேணா எங்கள் வீட்டுக்கு கேமரா எடுத்துக்கிட்டு வாங்க, நான் சமைச்சு உங்களுக்கு புட்டேச்சு தரேன். நீங்கள் கொண்டு போய் சேனலில் போட்டுக்கிடுங்க. நான் சூப்பராக சமைப்பேன் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் எனக்கு அதுக்கு காசெல்லாம் கூட தர வேண்டாம். என்ன இவ சமைக்கிறத வீடியோ வேணா எடுக்கலாம், சாப்பிடலாம் முடியாது. எனக்கு ஒரே ஒருக்கா டிவியில் வந்தால் போதும், அதுக்காண்டி தான் கேட்கேன். சாரி மேடம், எங்கள் சேனலில் ஒன்லி நியூஸ் மட்டும் தான் போடுவோம். இந்த மாதிரிலாம் சமையல் குக்கிங் ஷோலாம் நாங்கள் போட்டது கிடையாது. நல்லா வித்தியாசமாக சமைப்பேன். நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு மட்டும் போங்களேன். உங்கள் முதலாளிகிட்ட கொண்டு போய் காட்டுங்க. அவர் உடனே அவருக்கே பிடிச்சி போயிடும். உடனே கண்டிப்பாக அவர் போடலான்னு சொல்லுவார்.
நான் ஒரே ஒரு தடவையாவது நான் டிவியில் வந்துருந்தேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்காக தான் கேட்கேன் ப்ளீஸுங்க. ஓகே மேடம், நாங்கள் எங்கள் பாஸ்ட்டை பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம். ஓகேவா? சரி மேடம், சரி மேடம். இப்போ நாங்கள் டோக்கன் வாங்க போகிறோம். நீங்கள் ஆத்தாங்கிற பக்கம் போங்க, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, பயல்வலாக இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்து போடுங்க. அங்கே கழுத்தளவு தண்ணிக்கெலாம் நல்லா நிறைய தண்ணி கிடக்கும். நின்றுக்கிட்டு அங்கே நின்று நீங்கள் வீடியோ எடுங்க. உங்களுக்கு நல்லா விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளவும் வீட்டில் இருக்க வயசானது வேலை அனுப்பி விட்டுருது ரேஷன் கடைக்கு. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு. அவ்வளவும் பாவம் தான். நம்ம தான் ஒத்தையில் கிடந்து கஷ்டப்படியுன்னு பார்த்தா அவ்வளோ மருமகளோட மாமியாலோட கொடுமை தான் படுத்தியாளுவ. இந்த வெயிலுக்குள்ள இந்த பொம்பளையே அனுப்பிச்சி விட்டுருக்காளுவல. ஒருத்தையும் வழியை விட முடியுங்க. சீக்கிரமா டோக்கனை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா லைனில் நில்லு நைல் நின்று நிற்கையாவது நமக்கு காலு. என்ன பாட்டி நின்றுகிட்டே இருக்கியா? அவ்வளவுதான், கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. அடுத்த ஆளு வாங்காண்டாமா டோக்கனு? அவ்வளோதானே ஐயா? ஆமா ஆமா, நீங்க போனாதான் அடுத்த ஆளு டோக்கன் வாங்க முடியும். சரி தெளிக்கோங்க. அப்படியா ஐயா? சரியா. வேற நான் தப்பா வாங்கிட்டு போயிட்டேன்னு வை என்னத்தையாயினோ அப்புறம் மறுபடியும் அந்த வெயிலுக்குள்ள என்னையும் அனுப்பிச்சி விடுவா ஐயா. அதான் அப்படி நின்றுகிட்டே இருந்தேன் உன்கிட்ட கேட்கலாமான்னு. அவ்வளவுதான். சரி போயிட்டு வாங்க. எவ்வளவு இவ்வளோ? 50 ரூபாம்மா. என்னண்ணே 4 கலரை தந்துட்டு இவ்வளோ விலை சொல்றியே? இங்க பாருங்கம்மா, நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. கூட்டி சொல்லிட்டு அப்புறம் குறைச்சி வாங்கியதுக்கு நான் நியாயமான விலையதாம்மா சொல்லியே. 50 ரூபாம்மா. 1 கிலோ மாவு 10 ரூபா தான். நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. 15 ரூபா வெளியே விற்கிறாங்க, நான் 10 ரூபாய்க்கு தான் விற்கேன். ஆமா, வாரையெல்லாம் இப்படி தான் சொல்லுவீங்க. நீங்க என்ன வேற நான் கூட்டி விற்கணும் சொல்லுவீங்க, குறைச்சி விற்கணும் தான் சொல்லுவீங்க. என்னம்மா நீ என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் அந்த ஊருக்குள்ள எப்பயும் வந்துக்கிட்டு இருக்கவே தானம்மா மீன் விற்க. என்னையும் உனக்கு தெரியாதாம்மா? ஏன் இப்படி நம்பாண்டேங்க? சரிம்மா, உனக்காக 40 ரூபாய்க்கு தாரேன். சரி கொடுங்க. கொளமாவு எம்மா, களமாவு வாங்கலையா? இப்போ ஊர் ஊரா கடலை மாவு விற்கிறதுக்கு கூட ஆள் வந்துருச்சாக்கும். ஓ கடலை மாவா? நான் கூட என்னத்தை விற்கானோன்னு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். லட்சி சரசு 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஓட்டம் ஓடுறீங்கம்மா? இந்த இழிச்ச வச்சு கூட்டிட்டு நாங்க வராண்டாமா? காசு ஒன்றும் உங்களுக்கு இன்னைக்கே தரல, இன்னைக்கு டோக்கன் தான் தராவ. அதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறீங்க? எல்லாம் நீங்கள் தான் பத்திரமா கூட்டிட்டு தானே வந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன? கள்ளம்மாவு. ஐயே லட்சுமி அக்கா, கோலமாவு காரன் வந்திருக்கான். நம்ம தான் அதை கடலை மாவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஐயா ஆமா, அவன் சொல்லியது ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. கள்ளமாவுன்னா நமக்கு என்ன புரியும்? கள்ளமாவு என்னத்தை விற்காங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. எங்க இதுல புரிஞ்சு வெளியே வந்து வாங்குறதுக்குள்ள அவன் பக்கத்து ஊருக்கே போயிடுவான். என் மொவா வேற கலர் மாவு வாங்கிதான்னு கேட்டு நடந்தா. இப்போ நம்ம வேற ரேஷன் கடைக்கு போக வேண்டியிருக்கு. இல்லாட்டினாலும் இவனை பிடிச்சி கலர் மாவை வாங்கலாம். ஆமா சரசி, என் ஊர்வலம் வாங்கணும்னு நல்வபத்துக்க எல்லாம் மழை தண்ணியில நனைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் அப்புறம் வாங்கலாம். இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவோம். அவன் இங்கதான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான், எந்த தெருவுலையாவது மாட்டுவான். நம்ம டோக்கனை வாங்கிட்டு வந்து வாங்கிக்கிடலாம் வாங்க. ஆமாக்கா அதுவும் சரிதான் வாங்க. எல்லா கலரும் நல்ல ஈரமாயிருச்சு. சே, அன்னைக்கு அத்தனைக்கும் மெனக்கட்டு இதெல்லாம் எடுத்து அங்க வச்சிருந்துருமா கபோர்டுல, அப்பயும் இப்படி ஆயிருச்சு. எப்ப சோனி எப்படிதான் பத்திரப்படுத்தினாலும் இந்த கோலமாவு கலர் மாவுலாம் கொஞ்சம் குளிருக்கு இப்படிதான் இருக்கும். நல்ல வெயில்ல காஞ்சாதான் மொறுன்னு நல்லா காஞ்சவே இருக்குமா, நல்லா தூள் போல இருக்கும். இல்லாட்டினா இப்படிதான் நசன்னு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எங்க வீட்லயும் கலர் மாவு கொஞ்சோலதான் இருந்துச்சு, அதுவும் இப்படிதான் ஈரமா கிடக்கு. அதனாலே நான் கோலம் போடல. அப்படியே கோலம் போட்டாலும் மழை வந்து அழிச்சு விட்டுருது. ஆமாப்பா பாத்தியா பூமாரி, இன்னும் நம்ம ஊர்ல மட்டும் மழை நிக்கவே மாட்டேங்க. அப்ப திடீர்னு வருது பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஆமாம், வெயில் அடித்தா மழை பெய்ய மாட்டேங்கன்னு இருக்குது, மழை பெஞ்சா எப்படா வெயில் அடிக்கும்னு இருக்குது, எரிச்சலாக தான் வருது. ஆமாப்பா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஒரே கசகசன்னு வீடு முழுக்க நசன்னு எரிச்சலாக இருக்குது தெரியுமா. ஏதோ ஒரு மாதிரி வீடே அருவருப்பா தோணுது, கால் வைக்கே தோணலை, அப்படியே பெட்டுக்கு மேலே இருந்துக்கிடணும் போல இருக்கு. ஆமா, எனக்கு நான் குளிக்க கூட தோண மாட்டேங்குது. ஆமாப்பா பூமாரி, நல்ல வேலை லீவ் விட்டதுனால தப்பிச்சோம். நான்லாம் குளிச்சு 1 வாரம் ஆகுது. ஊத்தனாரி தூர போலாம், வானில இருந்து தான் இந்த கெட்ட வாடை வருதாக்கும். எப்ப நாயா சும்மா ஒரு பியாச்சிக்கு சொன்னேன் குளிருது அதனால குளிக்க முடியலன்னு, அதுக்குன்னு உடனே வந்துருவா. இல்ல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு 2-3 நாளாவே உன் பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி வாடை அடிக்கி. நீ தான் குளிக்காம தான் வரேன்னு நினைக்க, சும்மா கை கால் மூஞ்ச கழுவிட்டு. இப்ப நாயா துணி எல்லாம் புழுங்க வாடை அடிக்கி, என்ன பண்றது? துணி சரியா காய மாட்டேங்குது, அந்த வாடை. உடனே நடிக்காது என்ன, உன் மேல கூட தான் நான் வாடை அடிக்கி, உன் துணி வாடை. அப்படின்னா நானும் சொல்லட்டுமா, நீ குளிக்கல அதனாலதான் உன் மேல கெட்ட வாடை அடிக்குன்னு? போவே, நானும் அப்படி கிடையாது என்ன, நான் நல்லா காய வச்சு அயன் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன். அயன் பண்ணா கொஞ்சம் அந்த சூட்டுல காஞ்சிரும். நான் அதுக்கப்புறமா செண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அதனால என் மேலெல்லாம் ஒன்றும் வாடை அடிக்காது என்ன. அப்பனா நான் சொல்லட்டுமா, நீ குளிக்காம செண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கானே,
இந்த ஆரம்பிச்சிட்டாலுவல்ல ரெண்டு பேரும் சண்டைய, இனிமே நிறுத்த மண்டாளுவல. இங்க பாரு சோனி, வாங்கி செவுள்ள அரைஞ்சிருவேன் பத்துக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேனா. ஆமா அரைவ அரைவ, நீ அரைகிற வரைக்கும் என் கையை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, திருப்பி நான் அரைஞ்சேன்னு வைங்க அண்ணி தாங்க மாட்டேன். கையை தூக்கிட்டு தூர போயிருப்பதுக்க, மூஞ்சிக்கு நேரம் கையை நீட்டிட்டு வந்தேன்னா மூஞ்சி உடச்சிருவேன் பத்துக்க. அப்படின்னா நீ மட்டும் எப்படி கையை தூக்கிட்டு வருவியோ? நான் சொன்னேன் இன்னொருக்கா அரைஞ்சிருவேன்னா நான் பன்னீர்னு அரைஞ்சிருவேன் பத்துக்க. எம்மா போதும், உங்களோட சண்டை எங்களால் பார்க்க இயலாதம்மா. இப்ப பார்வை சின்ன பொண்ணு, நான் விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன், குளிக்கவே முடியல இந்த குளிர்லன்றதுக்காண்டி நான் அப்படி ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். உடனே அவ எப்படி சொன்னா பத்தி என்னைய பத்தி? இவ சின்ன பொண்ணு, இவ சொல்றதுலாம் உண்மைதான்ப. இவ நிறைய நாள் குளிக்காம பள்ளிக்கூடத்துக்குலாம் கை கால் முஞ்ச மட்டும் சோப்பு போட்டு கழுவிட்டு கிளம்பி போவா, நானே பார்த்துருக்கேன். அதனால இவ குளிக்காம இருந்தாலும் இருந்திருப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இப்போ ஐயோ எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்களன்னு உடனே மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு சந்தியா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத என்ன பத்தி, அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் பத்துக்க. சரி சரி ஜோனி விடு, நாங்க ஒன்னும் தப்பாவே நினைக்கல, நீ எதுக்கு கோவப்பட்டுட்டு அடக்கா விடு. சந்தியா சும்மா விளையாட்டுக்கு உன்னை பத்தி கிண்டல் பண்ணுவாளா இருக்கும். இங்க பாரு மாதிரி கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவு தான் பத்துக்க, இந்த மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தா கடுப்பாவதா இல்லையா? சரி சரி விடுங்க. இந்த கலர் மாவுலாம் இன்னும் காய்க்கணுமா இல்ல அவ்வளவுதானா? ஆமா பப்பு மாதிரி நீ சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. போன வருஷம் 2-3 பாக்கெட்டே சாயம் காய்க்காம போட்டிருந்தேன். என்னென்ன கலரோ கடந்துச்சே, நீ ஆபம் உள்ள பத்துக்க. அந்த கலர் மாவுலாம் காய்க்கணும் பத்துக்க. ஆனா என்கிட்ட வெள்ளை மாவு தான் இல்ல. வெள்ளை மாவு இருந்தாதான் கலர் காய்க்க முடியும். என்கிட்ட என்னென்ன கலர்னு வேற தெரியல. நம்ம தண்ணிக்குள்ள போட்டு இப்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னா வேற வேஸ்ட் ஆயிருமே. அதான் சோடி, மண்ணு போட்டு காய்க்கலாம்ல. மண்ணில் ஒரு கலர் வரும், வெள்ளை மாவு போட்டால் வெள்ளை மாவில் வேறு கலர் வரும். ஐயா மண் எல்லாம் தெருவில் ஈரமா கிடக்கு. இப்போ இந்த மண்ணுலலாம் நீங்க காய்ச்சினா ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஆமா, நல்ல ஆத்து மண்ணு, நல்லா காஞ்ச மண்ணு சூப்பரா இருக்கும். ஆத்துக்கு போனா சாக்கு சாக்கா மண் அள்ளிட்டு வருவோம், எப்படி அழகா காய்க்கிறதுக்கு. இப்ப பாரு ஆத்துக்குள்ள தண்ணி வந்து போய் கிடக்கு, எங்க அங்க போய் மண் அல்ல. புமரி இப்ப எப்படியும் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஊருக்குள்ள வரைக்கும் தண்ணி வந்துச்சுல, இப்ப ஊருக்குள்ள இருந்து குறைஞ்சிட்டல தண்ணி. அந்த குறைஞ்ச இடத்துல இங்க ஊருக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கும் பாரு. இந்த அழுக்கு கிழுக்குலாம் அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே குருத்து போல மண் இருக்கும். அந்த மண்ணை மட்டும் அள்ளிட்டு வந்தாலும் போதும், நல்லா காஞ்சிருந்து வைங்க, அதனால சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சரிதான், ஆனா மண்ணு காஞ்சிருக்கணுமே. ஆமல்ல. சரி வெயில் அடிக்குதான்னு பாப்போம். வெயில் அடிச்சுன்னு வையேன், அதுக்கப்புறமா நம்ம மண் எடுத்துட்டு வந்து சாயம் காய்ப்போம். ஆமாம், இந்த கலர்லாம் எப்படியும் பொங்கல் வரைக்கும் ஒப்பேத்திடலாமா? அதுக்கப்புறம் பொங்கலுக்கு போட்டி வைப்பாங்களா, அப்போ புதுசாக நல்லா பிரைட்டான கலராக காய்ச்சி வச்சுக்கிடணும். அப்போ தான் போட்டிக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, இங்க பாரு, நான் ஆல்ரெடி பிரைட் கலர்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தனியா பொங்கல் போட்டிக்குன்னே. வருஷம் வருஷம் போட்டியில் பூமாரியும் சோனியுமே கோல போட்டியில் ப்ரைஸை தட்டிட்டு போயிரிய. நாங்கள் ஆறுதல் ப்ரைஸ் தான் வாங்கிக்கிட்டு திரியோம், நானும் சந்தியாவும். சின்ன பொண்ணு, நம்ம போடுற கோலத்துக்கு ஆறுதல் பிரைஸாவது தாராவிலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிடணும். இங்க பாருங்கம்மா, ரேஷன் கார்டு இல்லாம நான் டோக்கன் தர முடியாதுமா, புரிஞ்சுக்கிடுங்க சொன்னா. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றியே, என்னமோ யாரோ எவ்வளோ மாதிரி. நாங்க இங்க தானே மாசம் மாசம் பொருள் வாங்க வரோம், எங்களுக்கு இப்பதான் டோக்கன் கொடுக்காவன்னு தெரியும். சொன்ன உடனே அடிச்சு பரண்டு ஓடி ஆறோம். அந்த நேரத்துல எங்களுக்கு ரேஷன் கார்டை எடுக்கணும்னு ஞாபகமே இல்லை. ஆமாம் மொட்டை என்னாச்சு, ரொம்ப கோவப்படாதியும். நீங்கள் கூட பாருங்க, அவசரத்தில் பேண்ட் போடாமல் வந்திருக்கீரு. ஆனால் நாங்கள் ஏதாவது சொல்லியோமா? அந்த மாதிரி தான் நாங்களும் அவசரத்தில் ரேஷன் கார்டு எடுக்காமல் வந்துட்டோம். மன்னிச்சு விடுங்க நீங்களும் எங்களை. இப்போ கொடுங்க பார்ப்போம், இப்போ எங்களுக்கு டோக்கனை கொடுங்க. இங்க பாருமா, அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் பேண்ட் போடலன்னு நீ பாத்தியோ? அண்ணாச்சி, என் கண்ணுக்கு 2 காலு மட்டும்தான் தெரியுது. ஏமா ஒழுங்கு மரியாதையே இடத்த காலி பண்ணுங்கம்மா. ரேஷன் கார்டை எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு டோக்கன் தருவேன், இல்லாட்டினா தர மாட்டேன். சும்மா என்கிட்ட நின்று நேரத்தை வீண் பண்ணாதீங்க, கிளம்புங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் மனசு வைங்க அண்ணாச்சே, நாங்க இங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கு ஓடணும். வீட்டுக்கு போய் ரேஷன் கார்டை தேடி எடுத்துட்டு வரணும், இன்னும் நேரம் ஆயிரும். அப்புறம் நீங்க கடையை முடிட்டு போயிருவியரு. இங்க பாருங்கம்மா, நான் 4 மணி வரைக்கும் இருப்பேன். நீங்க சீக்கிரமா எடுத்துட்டு வந்தேன்னா நான் டோக்கன் தருவேன், இல்லாட்டினா நான் கிளம்பிடுவேன். இன்னையோட முடிஞ்சுது. இங்க பாருங்க சொட்டண்ணாச்சே, இவியல யாருன்னு நினைச்சிய? இந்த ஊரோட தலைவர் பொண்டாட்டிவிய. இவியலுக்கே டோக்கன் இல்லையாக்கும். இங்க பாருமா, யாரு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்தாதான் டோக்கனு, இல்லாட்டினா டோக்கன் கிடையாது. அவ்வளவுதான். இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டாவ தலைவர் பொண்டாட்டினா கொடுத்துடணும்னு துவாப்பா மண்டை. ஏன்னா எனக்கு இந்த கேவலம் தேவையாளா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தேன் வாயை முடிக்கிட்டு. அவன் தான் தரமண்டேன்னு குறைச்சிக்கிட்டே தெரியானா, அவன்கிட்ட வேற என்னத்தை கேட்கன்னு. நீ அவன்கிட்ட இப்ப இது தலைவர் பொண்டாட்டி இவளுக்கு கொடுன்னு நீ ஏன் இப்ப சொன்னா? அவன்லாம் என்னையே கேலி பண்றான் டோப்பா மண்டன்னு. அவன் மண்டையில ஒரு மசூரியும் காணும். சாரி பத்திராளியக்கோ, தலைவர் பொண்டாட்டின்னு சொன்னா தந்துருவான்னு நினைச்சேன். உங்களுக்கு தந்தானா நாங்களும் கேட்டு வாங்கிடலாம்ல உங்களை சாக்கு வச்சு. அதான் சொல்லி பார்த்தேன், அதுவும் வேலைக்கு ஆகல. வியாதியில போறவளா போங்களா. எனக்கு அப்பயே ஞாபகம் வந்துச்சு, அவ சொன்னதுமே வீட்டுல போய் கார்டு எடுக்கணுமேன்னு. அவ்வளோரம் பறந்திய. சரி அப்ப அதெல்லாம் தேவைப்படாது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்புறம் வாயை திறக்கல. ஆமாம் மைனி, எனக்கு கூட ஞாபகம் வந்துச்சு தெரியுமா?
அப்புறம் நானும் ஒருவேளை தேவைப்படாதுன்னு நினச்சிட்டேன். அந்த இடத்துல கேமரா தூக்கிட்டு ஒன்று வந்துச்சே ரிப்போர்ட்டர்னு, அங்கனை வச்சு கூட ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா அங்கனை அப்படியே பேசிட்டு ஓடி வந்துட்டோமா, அப்புறம் சுத்தமாக மறந்துட்டேன். கேட்கலான்னு அப்போ தான் வாய் எடுத்தேன். அப்போ பார்த்து அது பேட்டி எடுக்கிறதுக்கு மயக்க கொண்டு நீட்டிக்கிட்டு இருந்துச்சா, அந்தால மறந்துட்டேன். ஆமா, நீ இப்ப வந்து என்கிட்ட நீட்டு வாங்களா. அவ்வளோ வீட்டுக்கு போய் முதல்ல கார்டை எடுத்துட்டு வாங்க, நானும் போய் எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சொட்ட தலையும் கடையை அடைச்சிட்டு போயிருவான். அப்புறமா நாக்கு தான் வலிக்கணும், 5000 ரூபாயும் கிடைக்காது. ஆமா லட்சுமி அக்கா, வாங்க நம்ம வீட்டுல போய் கார்டு எடுத்துட்டு வந்துருவோம். அவ்வளோ எடுத்துட்டு வருவாளுவே. ஆமா சரசுவா, நம்ம போவோம். எல்லாம் அவ்வளோ கார்டு எடுத்துட்டு வந்து டோக்கனை வாங்குங்க, நாங்களும் வீட்டுல போய் கார்டு எடுக்க போறோம். சரிக்கா. என்ன பொம்பளை இவ்வளோ தெரியல. ரேஷன் கடைக்கு வந்தா ரேஷன் கார்டை எடுத்துட்டு வரணும்னு தெரியாண்டாமா. பேங்குக்கு போனா பேனா எடுத்துட்டு போறது கிடையாது. எங்க போனாலும் ஒன்றும் எடுத்துட்டு போறது கிடையாது. எவனாவது தருவான் என்னதுனாலும் இருப்பாளோ என்னமோ தெரியல. எப்போ சோனி, ரெண்டு கலர் சேர்த்தா ஒரு கலர் வரும் தெரியுமா? அது எந்தெந்த கலர் எப்படி எப்படி சேப்பாவுன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. நான் இவ்வளோ கலரையும் வேற எப்படி காய்ச்சேங்க? ரெண்டு கலரா ஜாயின் பண்ணி தான் இத்தனை கலர் காய்ச்சி வச்சிருக்கேன். ஆனா ரெண்டு கலர் காய்க்கும் போது டல் கலரா தான் கிடைக்கும், ஒன்றும் பிரைட் கலரா எதுவுமே கிடைக்காது. கிடைக்கும் பூமாரி, கிளிப்பச்சை கலரும் சூப்பரா இருக்கும். அந்த டபுள் கலர் சேர்க்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்க பாரு லாஸ்டா இருக்கு பத்தியா கிளிப்பச்சை, அது நான் டபுள் கலர் சேர்த்து தான் காய்ச்சேன். எப்படி கிளிப்பச்சை கலர் காய்ச்சா? அது காய்க்கிறதுக்கு நீ தனியாக கிளிப்பச்சை கலர் தானே வாங்கியிருப்பா? சேச்சா இல்ல சின்ன பொண்ணு, அதுக்கு மஞ்சள் கலர் சாயப்படியும் ப்ளூ கலர் சாயப்படியும் சேர்த்து லைட்டா கலக்கி நம்ம கோலமாவு போட்டோன்னு வைக்கி, அழகா கிளிப்பச்சை கலர் வந்துடும். என்ன கலரு? மஞ்சையும் ப்ளூவுமா? ஆமா, மஞ்சையும் ப்ளூவும் சேர்த்தா கிளிப்பச்சை. அதுவும் மாவு போட்டு காய்ச்சணும்யா, அது நல்லா கிளிப்பச்சையா இருக்கும். மண்ணு போட்டு சேர்த்தணும் வைக்கி, அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கருவல் பச்சை மாதிரி அந்த கலர்ல வரும் மண்ணு போட்டு சேர்த்தனா. ஆமா சோனி, அப்புறம் நீ சிகப்பையும் மஞ்சையும் சேர்த்திருக்கியா, ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி கலர்ல வரும். ஆமா பூமாரி, அந்த லாஸ்ட்ல ஒரு ஆரஞ்சு இருக்கு பத்தியா, அது அப்படிதான் நான் காய்ச்சேன். அதுக்கு சிகப்பும் மஞ்சையும் தான் சேர்த்தேன். அந்த ரெண்டு சாயத்தையும் சேர்த்து மாவு போட்டு சேர்த்தேன், அது அழகா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ளூவையும் ரெட்டையும் சேர்த்தனையா காப்பி கலர் கிடைக்கும். ஆமா பூமாரி, நான் அதுதான் பானைக்கு போடலாம்னு சொல்லி அந்த கலரும் காய்ச்சி வச்சிருக்கேன். பொங்கல் டைம்ல எப்படியும் பொங்க பானை கோலம்லாம் போடுவோம்ல, அப்பத்துக்கு தேவைப்படும் பத்தியா, அதனால அந்த கலரும் காய்ச்சி வச்சிருக்கேன். அதே போல சிகப்பும் கருப்பும் சேர்த்தாலும் டார்க் காப்பி கலர் மாதிரி வரும். அதை அந்த கரும்பு மாதிரி சேர்க்கலாம், கொஞ்சம் வயலட் சேர்ந்தாப்புல இருக்கும், அது கொஞ்சம் கரும்புக்கெல்லாம் சேர்க்கலாம். அதனால அந்த கலரும் காய்ச்சி வச்சிருக்கேன். சூப்பர் ஜோனி. எம்மா, எங்க சோனிக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். படிக்க விஷயத்துல எதுனா கேளு, ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி சந்தியா, படிப்பு ஒண்ணுதான் முக்கியம்னு இல்லை, எது வேணாலும் கத்துக்கிடலாம். எது கத்துக்கிட்டாலும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதான். எனக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். உனக்கு இதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு வர மாட்டேங்குன்னு இதெல்லாம் கண்டுக்க மாட்டா, உனக்கு அதனால தெரியல. எம்மா, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேண்டாம்மா, இதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் தானே. இந்த கோலத்தை போட்டால் என்ன அங்கேயேவா கிடக்க போகுது? மழை வந்தால் அழிச்சு விட்டுறோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்மளே தூத்து பெருக்கி தூர தான் போட போகிறோம். அதெல்லாம் போட்டு என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு சொல்லு. அதனால தான் நான்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ஒன்றே மாதிரிலாம் கிடையாது, தேவையில்லாத விஷயத்துலலாம் நான் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமாம் ஆமாம் மேடம், டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க தேவையில்லாத விஷயத்துலலாம். எப்ப சோனி, நீ ஏதோ என்னைய ஒரு மாதிரி குத்துறாப்புல பேசுகிற மாதிரி இருக்க. தப்பு பண்ணவனுக்கு தான் ஒருத்தன், உனக்கு ஏன் ஒருத்தது? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, நான் பொதுவாக தானே சொன்னேன். குமாரி நீயே சொல்லு குமாரி, நான் இவ்வளோ ஏதாவது சொன்னேன்? நான் பொதுவாக தானே சொன்னேன். இவ தயவு செய்து சண்டை கிண்ட போட்டு தொலையாதீங்க. இப்போ இங்கே வந்தாலே எரிச்சலா வருது தெரியுமா? இப்பெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எங்க கூட பேசி விளையாடுவீன்னு பார்த்தனா நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டே கிடைக்கிய. இவ தாம சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. கள்ளம்மாவு அம்மா, கள்ளம்மாவு வாங்கலையா? இவ வெளியே ஏதோ சத்தம் கேட்கலா? ஐஸ் வண்டியா? ஐஸ் வண்டி சத்தமா இது? இது ஏதோ கடலமாவுல சத்தம் கேக்கு. ஆமா பூமாரி, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. இப்போ ஐஸ் வண்டினாலும் ஐஸ்னு தானே கூப்பிடுவாங்க. கள்ளமாவுன்னா இப்போ ஒருவேளை கோலமாவா இருக்குமோ? இப்ப சின்ன பொண்ணு, ஆமா அதான் இருக்கும்னு நினைக்கேன். அட கடவுளே, கோலமாவியா கடலமாவிட்டு கத்திட்டு கிடக்காந்தாலே. ஐயோ பெயிர போறான், எனக்கு வேற கோலமாவு வேணுமே. நான் வேற வெள்ளை கோலமாவு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ச்சாயம் காய்க்காம போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த வெள்ளை மாவை வாங்கினாதான் கலர்ச்சாயம்லாம் காய்க்க முடியும். நான் சீக்கிரம் போய் அந்த நுப்பாட்டி வைக்கேன், கோலமாவு வேணும். இப்ப சந்தியா, நீ அம்மையை கூட்டிட்டு வாங்க. இப்ப அம்மா உள்ளதா இருப்பா, அவட்ட நீ காசை வாங்கிட்டு போ. இப்ப சந்தியா வாங்கிட்டு வா, நான் போய் ஃபர்ஸ்ட் நுப்பாட்டுறேன் அந்த ஆளை. இவா ஒருத்தி என்னைய வேலை வாங்குறதுக்குன்னே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப வாங்க, என்ன கோலமாவு என்ன கலர் மாவுலாம் வச்சிருக்காருன்னு பாப்போம் நம்மளும். சரி போவோம். ஆமா, வேற இங்கன உட்கார்ந்து ஒத்தையில என்ன பண்றது? எப்படி கூறுகட்ட பொம்பளைவளா இருந்திருக்கோம் பாத்தியா லட்சுமி? ஆமா பத்ராளி அக்கா, ரேஷன் கடைக்கு போகும்போது ரேஷன் கடை எடுத்துட்டு போனோன்னு ஓர்ம இல்லாம இப்படி வெறுங்கையை ஆட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோமேனு வைத்தறிச்சலா தான் இருக்கு நம்மள நினைக்கும் போது. வந்து வீட்டுல வந்து சொன்னவளாவது
கையில போகும்போது ரேஷன் கடை கையோட கொண்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாளா மூதேவி. எக்கோ அவளு வந்து சொன்னதே பெரிய விஷயம். வேற அவள நம்ம என்ன குறை சொல்லியது? நம்ம போகும்போது ரேஷன் கடைக்கு போனா காடை கொண்டு போகணுன்ற என்ன நமக்கு தானே வேணும். ஆமா பத்ராளி அக்கா, அவள மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் பெரிய பொண்ணு கவனிச்சியா? ஆமாம், கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த லூசு மரமண்டைவளுக்கு ரேஷன் கடைக்கு போகும்போது ரேஷன் கடை கொண்டு போகணும்னு தெரியல. இப்போ இங்கே நின்று புலம்பிக்கிட்டு இருக்குதுவே. எல்லாம் கிறுக்கி அதை கவனிச்சியான்னு நான் கேட்கல. வேற என்னத்தெல்லாம் கேட்டா? அங்க மளிகை கடைய பாரு. ஐ கரும்பு. அந்த கரும்பை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாரு மளிகை கடையில இப்பயே கரும்பு வந்துருச்சு. என்ன பொங்கலுக்கு 2 வாரம் கிடக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கா? பெரிய பொண்ணு, எனக்கு இப்ப இந்த கரும்பை பார்த்தா திங்கணும்னு ஆசையா இருக்கு. அதுல சைடுல வெட்டி வெட்டி பீஸ் பீஸா வச்சு வச்சிருக்காரு. நம்ம நைஸா போகும்போது அப்படியே உருவிக்கிட்டு போயிருவோமா? கடைக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு ஒன்று நைஸா உருவிக்கிட்டு போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு எப்படி தெரிய போகுது? நம்ம தான் எடுத்தோன்னு. கடைக்காரன் வேற சாப்பாட்டு டைம்னு உள்ள போயிட்டான்னு என்னமோ தெரியல, ஆளை காணும். நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் கிறுக்கி, கரும்பு கிரும்பு திருடி வீணா மாட்டிக்கிடாத, அப்புறம் கேவலமாயி போயிடும். ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் திருடுறதே இல்லை பேரு. நம்மலாம் சேர்ந்து குப்புசாமியார் தோட்டத்தில் போய் கரும்பு கட்டே திருடிட்டு வந்திருக்கோம், கட்டு கட்டா. அப்பெல்லாம் உனக்கு திருடும் போது கேவலப்படுவோன்னு ஒன்றும் தெரியலையாக்கும். ஏன்னா அதெல்லாம் அப்போ, இப்பெல்லாம் திருடுனா மாட்டிக்கிடுவோம். நான் வேகமாக நடந்துக்கிட்டேன். ஓ பிரெக்னன்ட் லேடி, உன்னை இனிமே வந்து நாங்கள் வந்து கூட்டு சேர்க்கப்படாது பார்த்துக்க. இந்த மாதிரி திருட்டு விஷயத்துலலாம் உன்னைய கூட்டு சேர்த்தனா நாங்களும் மாட்டிக்கிடுவோம். அதனால உன்னைய மட்டும் இனிமேல் கழட்டி விட்டுட்டு தான் நாங்கள் போனோம் எங்கே போனாலும். எல்லாம் உமா குந்தாணி, என்னை மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போனீன்னு வைங்க, நானே போட்டு கொடுத்துருவேன். ஆனால் பியாதியில் போகிறவள போட்டுக்கிட்டு கொடுத்துறாத. உனக்கு சேர்த்து தானே நாங்களே திருடுவோம். இருந்தாலும் நானும் வந்தால் தானே அதில் நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குமே. இல்லை நீ வந்து நாங்களும் மாட்டிப்போம். நீ வேகமாக நடக்க முடியாதுல்ல. அதெல்லாம் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கெல்லாம் நான் வருவேன். பெரிய பொண்ணு என்ன பெரிய பொண்ணு வா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா? இன்னும் பொங்கல் வரப்போகுது. நம்ம போய் பொங்கலுக்கு கரும்பு கட்டெல்லாம் வாங்கி நம்ம வாங்கிக்கிட்டோம்தான் திருடி போயிட்டு நம்ம விற்க போவோம். நிறைய வேலை இருக்கு. இவ என்ன எல்லா இடத்துக்கும் நம்மளும் வர நானும் வரேங்க. அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிடுவாளா? கரும்பு பாத்தியா சரசு? கரும்புலாம் வந்துட்டு பொங்கலுக்கு. இன்னும் ரேஷன்ல வேற நமக்கு பொங்கலுக்கு அரிசி வெல்லம் அப்புறம் கரும்பு எல்லாம் ஒன்று தருவோம்ல, அதுவும் ஒன்று இருக்கு. இந்த வருஷம் தருவாங்களோ இல்லையோ. இப்போ இந்த மழை வெள்ளத்துக்காண்டி உங்களுக்கு நிவாரணம் தந்தாச்சு. இனிமே எங்க நான் அதை தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா கிடைக்காது. ஆமா ஆமா சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் காடை கொண்டு போய் சீக்கிரமா டோக்கனை வாங்கலன்னா அந்த ஆளு கடையை முடிச்சு போயிருவா. சீக்கிரம் வாங்க நம்ம போவோம். ஆமா ஆமா வேறசம் நடப்போம் வாங்க. இல்ல அங்க என்ன சண்டையை போட்டு நடக்கிய? வேகமா வாங்கலாம். வாரம் லட்சு. சக்கரை இனிக்கிற சக்கரை, இதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நாக்கரை நீக்கரை. நல்லா இருக்கும்மா, கலர்லாம் எடுத்துக்கம்மா. ஐயா என்ன எனக்கு கலர்லாம் வேண்டாம், வெள்ளை மாவு தான் வேணும். நான் சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கலர்லாம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லம்மா, ஒரு 2 பாக்கெட் வாங்கி பாரு எப்படி இருக்குன்னு. கலரை பார்த்தப்பறம் நீயே எல்லா கலரும் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவேன். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாம் தரமா இருக்கும். இதுக்கு பேர் ராமர் கலரா காக்காமுட்ட கலரா தெரியலையே. அந்த ஆள்கிட்டே கேட்டு பார்ப்போம்மா. என்னே குளமாவண்ணே? இல்லைண்ணே, நான் கலர் மாவுலாம் ஏற்கனவே நிறைய காய்ச்சி வச்சிருக்கேன். எல்லாம் இந்த மழையில கொஞ்சம் ஈரமாயிருச்சு, அதனால இப்பதான் காய போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சாயப்பொடி வச்சிருக்கேன். அந்த சாய கட்டி இருக்கும்ல, அதை கொஞ்சம் சுடு தண்ணியில காய்ச்சிட்டு இந்த வெள்ளை மாவு போட்டு கரைப்போம்ல கலர் காய்க்கிறதுக்கு. அதான் காய்க்கிறதுக்கு இப்போ என்கிட்ட வெள்ளை மாவு முடிஞ்சு போச்சு. அதான் வாங்கலான்னு வந்தேன். அதான் உங்க சத்தம் கேட்டதும் உங்களை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி வைக்கலான்னு ஓடி வந்தேன். எங்க அக்காவை காசு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் எங்க அம்மாட்ட கேட்டு. இந்த எடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வருவா. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. நல்லா கலர் சாயம் காய்ப்பியோ? ஆமாண்ணே, பரவாயில்லையே. நீங்கள் விலையை காய்க்கிறதுனால எங்கள் வீட்டை இந்த மாதிரி வாங்க முடியல. என்ன தலைப்பை கட்டினே? தலைப்பையை காத்தோட சேர்த்து கட்டினதும் காது கேட்கல போல இருக்கே இவருக்கு. என்னம்மா சொல்லுமா. என்ன எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கலர் இருக்கலாம், இந்த கலரு ராமர் கலரா இல்லைன்னா காக்காமுட்ட கலரா? ஏம்மா நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல? காக்கா முட்டை இந்த கலர்ல தான் இருக்கும், ராமர் கலர்னாலும் இந்த கலர் தான் சொல்லுவாங்க. எனக்கு வேற என்ன தெரியும்? நான் ஒரு மீன் வியாபாரிம்மா. இந்த கோலமாவு சீசன் இந்த கலர் மாவு சீசன்ல இதெல்லாம் சேர்த்து வித்துட்டு அடப்பேன். இது நல்லா போகுமே, சேல்ஸ் ஆகுமேன்னு. நீ என்கிட்ட வந்து கலர் கேட்டுக்கிட்டு இருக்கிய சோனி. எப்ப நாய் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வந்தியா? பாத்திரத்தங்க வெறுங்கையை ஆட்டிட்டு வந்திருக்கா. எவ கிறுக்கி, அம்மா அங்க வீட்லயே இல்ல. இவ என்ன சொல்றா? அப்பவே அம்மா பூவாரி அம்மா பெரிய பொண்ணத்தை எல்லாருமே இங்க தானே இருந்தாவ. எங்க போனாவ இப்போ? தெரியல போய் எந்தால போனானே, வீட்ல எல்லாம் இல்ல. இப்ப எனக்கு இப்ப கோலமாவு வேணுமே. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காசு வேணுமே. காசு எதுவும் வச்சிருக்கியா? அம்மா தந்த காசு எதுவும் உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட ஏது காசு? உனக்கு தான் அம்மா நிறைய காசு தருவா. எனக்குலாம் பள்ளிக்கூடத்துக்கு தரையே மாட்டா. நீ தான் காலேஜுக்கு போறன்னதும் பத்திரமா போயிட்டு வா எதுக்கும் வச்சுக்க கையில உனக்கு தான் நிறைய காசு தருவா. இப்ப ப்ளீஸ் இந்த கொம்மி வீட்டுல இல்லைன்னா தயவு செய்து நீயாவது கொஞ்சம் காசு தவ. வெள்ளை மாவு வாங்கணும். எங்க அம்மாவும் இங்கதான் இருப்பாவன்னு நினைச்சுக்கிட்டு போனேன். எங்க அம்மையும் இங்க காணும். எல்லாரும் எங்க போனாவளோ தெரியல. ஒருவேளை எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிட்டாலும் என்னமோ.
நான் கலர் வாங்கி கேட்கலான்னு பார்த்தேன். ஏம்மா நீ வேற உயிரை எடுக்காதம்மா, எனக்கு ஒரு கலரும் தெரியாது. நானே என் பொழப்பு கண்டு இந்த இதுவரை வித்துக்கிட்டு அடாக்கேன். சரி சரி கோவப்படாதீங்கண்ணே. என்னம்மா குழம்பு வேண்டாமா? பாத்திரங்க என்ன எங்க அம்மா எங்கன்னு தெரியல. இவ்வளவு நேரம் வீட்டில தான் இருந்தாவ. இப்ப போய் பார்த்தா காணோம். நாங்க அவிய கிட்ட தான் காசு கேட்கணும். இப்போ எனக்கு கோலமாவு வேணுமே. என்ன எங்க அம்மா எங்க போடாவன்னு தெரியலண்ணே. இவ்வளவு நேரம் வீட்டில தான் இருந்தாவ. சரி அவிய கிட்ட காசு வாங்கி கோலமாவு வாங்கலான்னு பார்த்தோன்னா ஆளை காணோம். ரேஷன் கடை வச்சாலும் வச்ச இடத்துல இருக்காது. நானும் எங்க வச்சேன்னு மறந்துடுவேன். இப்ப எங்க இருக்குன்னு வேற தேடணுமே ரேஷன் கடை. அதை தேடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகி போயிருமே. சவத்தை கேவலம் தான் போ. சரிம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத. உனக்கு இப்போ வெள்ளை மாவு தானே வேணும். நான் அடுத்த முறை வரும்போது உங்க அம்மா கிட்ட காசு வாங்கிக்கிட்டியே. நீ உனக்கு பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. எத்தனை கிலோ வேணும்னு சொல்லி போட்டு தரேன். சரி நான் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். சோனி அங்க பாரு அம்மையே வந்துட்டா. என்ன கொஞ்சம் இருங்க, எங்க அம்மா வந்துட்டா, காசு வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா சரிம்மா. யார் அது கோலமாவு விற்க வந்திருக்குது? நான் தாம்மா. அட நம்ம மீன்காரனே தானே. மீன்காரனே என்ன கோலமாவு கலர் மாவு விற்கிற வியாபாரத்தில் இறங்கிட்டியே? ஆமாம்மா, காலையில மீனை வித்துட்டு சாயங்காலமா கோலமாவு விற்க போயிடுறது தான். சரி சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க. நான் வாரேன், அப்புறம் பேசுறேன். சரிம்மா கொஞ்சம் இருங்க, நான் நம்மகிட்ட காசு வாங்கிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடியே வந்துடுறேன். சரி பாப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. குமரி உனக்கு கலர் வேணும்னு சொன்னல, வாங்கு வேணும் அந்த ஆள்கிட்ட. உங்க அம்மட்டா இருந்து அப்புறம் காசு வாங்கிக்கிட்ட சொல்லு. எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு சோனி. இப்போ பூமாரி அதெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாருவே. அவருங்க மீன் கொண்டு வரவர் தானே. அதெல்லாம் உங்கள் வீடெல்லாம் நல்லா தெரியும், உங்கள் அம்மையெல்லாம் நல்லா தெரியும். நீ உங்கள் வீட்டு லெக்க மட்டும் கரெக்டாக சொல்லு. இங்கே வந்து காசு வாங்கிக்கிடுங்க, நான் கலர் இப்போ வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி. வேண்டாம் சோனி, எங்கள் அம்மா கிட்ட நான் அப்புறம் கேட்டு கடையில் வாங்கிக்கிடுறேன். இப்போ எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வேணா கேட்கட்டுமா உனக்கு பதிலா? இல்லை இல்லை வேண்டாம். சும்மா இரு, நான் கேட்க அந்த ஆள்கிட்ட. என்ன சொல்லுமா. என்ன இந்த பிள்ளைக்கும் கலர் வேணுமா? இந்த பிள்ளையோட வீடு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்குல்ல, எங்கள் வீட்டுக்கு நேராக பின்னாடி தெருவில் இருக்க வீடு. அந்த பிள்ளை வீடு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டு பின்னாடி தெரு வீடு தானே? நல்லா தெரியுமே. ஒத்த ரோஸ் எப்பயும் சைடுலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த அக்கா தானே? அந்த அக்கா பிள்ளை தானே வா? கரெக்டாக சொன்னீங்க. அந்த அக்கா வீடு தான். அவியிட்ட காசு வாங்கிக்கிடுவீங்களா? அந்த பிள்ளைக்கு என்ன கலர் வேணுமோ கொடுப்பீங்களாண்ணே? அந்த தெருவுக்கு நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன். அவிய வீட்டு பக்கம் நின்று கூப்பிட்டு பார்த்தேன். அங்கே ஆளே இல்லையம்மா. ஒரு பாட்டி தான் இருந்தது. திட்டிக்கிட்டுலாம் கிடந்துச்சு, மருமவளை காணுங்கன்னு. அப்படின்னா எங்கள் அம்மா அங்கேயும் இல்லையா? எங்கேயாவது பேர்பாவெலாம் இருக்கும் பக்கத்தில். அப்போ நீ எப்போ தெரியாமல் இருக்கியோ? ஆமாம், இங்கே தான் இருந்தாவே. இவி அம்மா கூட தான் பேசிக்கிட்டு திடீர்னு பார்த்தா இவி அம்மையும் காணும், எங்கள் அம்மையும் காணும். இப்போ இவி அம்மா வந்துட்டாவா? அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளன்னு நினச்சேன். அப்போ அங்கேயும் இல்லைங்கீழே நீங்கள். சரிம்மா, உனக்கு வேணுங்க கலரை எடுத்துக்க. உங்கள் அம்மா கிட்ட நான் அப்புறம் காசு வாங்கிக்கிடியே. எப்பயும் மீன் கொண்டு வந்து தார இடம் தானே இதுவெல்லாம். நான் பார்த்துக்கிடியே. நீ வேணா என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கம்மா. உண்மையானே சொல்றீங்க? ஆமா, உனக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப கேட்கே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நம்மளும் கலர்லாம் வேணுங்கிற கலரை எடுத்துக்கிடலாம் போல இருக்க. நம்ம அம்மாட்ட சொல்லி காசு வாங்கிக்கிட சொல்லிட வேண்டியது தான். இந்த அண்ணன் நல்லா தாராரு எல்லாருக்கும். எப்படியும் நம்ம அம்மாட்ட கேட்டால் காசு தரமுண்டா. இந்த அண்ணன்ட்ட கேட்டுட்டு காசை மட்டும் அங்கே வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னோன்னா எவ்வளோ கலர்னாலும் வாங்கிக்கிடலாம். நமக்கு கோலம் போட தெரியாது. உனக்கு எதுக்கு கலரு, உனக்கு எதுக்கு கலருன்னு கும்மி வாங்கியே தர மாட்டேங்க. வெள்ளை கலரு மாவில் கோலம் போட்டால் போதும்னு நல்லா நிறைய கலரை அள்ளிட்டு போயிட வேண்டியது. அன்னைக்கு அள்ளிக்கோ இன்னைக்கு நல்லா அள்ளிக்கிட வேண்டியது தான். என்ன உங்களுக்கு எங்கள் வீடு தெரியுமா? நீ தலைவர் மோவா தானம்மா? ஆமாம், அந்த தலைவரோட மோவா தான். எங்கள் அம்மையை பார்த்தா எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிக்கிடுங்க, நான் சொல்லிடுறேன். எனக்கும் அப்போ எல்லா கலர்லேயும் ஒன்று தருவீங்களா? இனிமே உங்க தெருவுக்கு தான் போவேன். உங்க அம்மா கிட்ட நான் காசு வாங்கிக்கிடியே, நீ எடுத்துக்க. சரி, எவ்வளோ கலர்னாலும் எடுத்துக்கிட்டுறேன். நீங்கள் கணக்கு போட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க, எங்கள் அம்மா தந்துருவாவேண்ணே. அப்படி எங்கள் அம்மா தரலன்னா எங்கள் அப்பாவை பார்க்கும்போது எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க, அவியெல்லாம் தந்துருவாவே. சரிம்மா. உங்க தலைவர் எனக்கு நல்ல பழக்கம்ல, நான் பார்த்துக்கிடியே. சரிண்ணே. யாம்பே இப்படி பண்றா? தாப ப்ளீஸ் ஒரே ஒரு 50 ரூபாய் தானே கேட்கேன். எல்லாம் ஒழுங்கு மரியாதையா தூர போயிரு. நானே ரேஷன் கடை எங்க வச்சேன்னு தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கிறுக்கு பிடிச்சவங்க சும்மா என்னைய போட்டு தேவையில்லாம சோதிச்சுட்டு அடக்காத. இருக்க கலர் மாவு கோலமாவு வச்சு நீ என்னமோ பண்ணு. மறுபடியும் கோலமாவு உயிரை எடுக்காத. எப்படியும் கோலமாவுல இன்னும் தேவை தம்பப்படுது. நிறைய கலர்லாம் காய்க்காம வேற கிடக்குது, வேஸ்டா போயிடும். பொங்கலுக்கு எனக்கு கோலப்படிலாம் இப்ப அப்பெல்லாம் எனக்கு வெள்ளை மாவு தேவை தானே படும். இங்க வரல, அதெல்லாம் வேணும்னா அப்புறம் வாங்கிக்கிடலாம். இப்ப இருக்க மாவு வச்சுக்கன்னா ஏன் உனக்கு இப்ப எடுக்குது? இப்ப என்கிட்ட காசு இல்ல. இப்ப கொம்மி போய் சொல்லாதவ, ஒரு 50 ரூபாய் இல்லாம இருக்க நீ. அந்த அண்ணனை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் தாவ. என்கிட்ட எல்லாம் காசு இல்ல, எனக்கு தெரியாது. எம்மா அந்த ஆளு வெளியே நிக்காருமோ பாவமா. அவரு அப்புறம் உங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டே வேணா மாவை வாங்கிக்கேன்னு சொன்னாரு. நான் தான் எங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வரேன்
தாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ப்ளீஸ் பே தாபே. இப்போ நீ மட்டும் காசு தரலன்னு வையா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் பே. யாம இப்படி நீ கேவலப்படுத்தியா? ஒரு 50 ரூபா தானே கேட்டேன் தாபே. இது ஒரு 50 ரூபா இல்லைனாலும் ஒரு 20 ரூபாயாவது தானே, 20 ரூபாய்க்காவது வாங்கிக்கிடியே. உனக்கு இப்போ கோலமாவு வாங்கினா எனக்கு இப்போ ரேஷன் கடை தேடிடா. ரேஷன் கடை தேடி தந்தேன்னா உனக்கு நான் 50 ரூபா தாரேன். இவ எங்கேயாவது கொண்டு வச்சிருவா, அதுக்கு நானா பழி? எனக்கு கோலமாவு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கோலமாவு வேற வாங்குறதுக்கு உள்ளே வந்துட்டோம். பாத்திரத்தை எடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரணும். அந்த ஆள்கிட்ட போய் இனிமேல் வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. அவர் வேற நம்மளை கேவலமாக திட்ட போறாரு. சரி ரேஷன் கார்டு தானே, கொம்மிட்ட எப்படின்னா தேடி எடுத்து கொடுத்துட்டு கடன்னு காசை வாங்கிட்டு ஓடிடுவோம். எங்கே வச்சிருப்பா இவ ரேஷன் கடை? எப்பயும் பீரோவில் தானே வைப்பா. பீரோவில் வைக்கலன்னா ஃப்ரிட்ஜ் மேலே அடிக்கடி வைப்பா. ஒருவேளை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்கலான்னு பார்த்துட்டு வருவோமா? ஆமாம், அதில் மட்டும் இருந்துச்சு, தப்பிச்சிட்டோம். டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு ஓடிடலாம். ஏ இளவ எங்கே வச்சேன்னு தெரியலையே. வச்ச இடம் தெரியாமல் இப்படி அலையேனே. இப்படி பொம்பளையே உலகத்தில் யாரும் கண்டதுண்டா? இப்படி இருக்கேன்னா இனிமேல் நம்ம கைப்பட எங்கேயும் பொருளை வைக்க விடாது. இந்த பிள்ளைகள் விட்ட கொடுத்து வச்சிட வேண்டியதான். இனிமே நீங்களுள்ளே வச்சுக்கிட்டு கேட்கும்போது தாங்கடேன்னு சொல்லிட வேண்டியது தான். நம்மளாலாம் இப்படி பத்திரமா ஒரு இடத்துல ஒன்றையும் வச்சுக்கிட முடியாதுமா. இங்கே வச்சனா அங்கே வச்சனான்னு உருட்டியே நாள் முழுக்க உருட்டியே எனக்கு காலம் போயிடும். ஏமா ஏமா இவளுக்கு என்ன தேடி எடுக்கு? நான் தான் கோலமாவும் வேணும்னா காடை எடுத்து தேடிதான்னு சொல்லிட்டேனே. வேற எதுக்கு இவன் இன்னும் கடந்து என்னைய கூட்டிட்டாடாக்கா? எம்மங்க பாரு நான் என்ன வச்சிருக்கேன்னு பாரு. ஏன்னா அது ரேஷன் கார்டு தானே? ஆமாம் ரேஷன் கடையே தான். எல்லாம் கொண்டாத உடனே ஈஸியாக தந்துருவேனாக்கா. எல்லாம் எனக்கு நேராவது சோனி சோதிக்காத. நான் ரேஷன் கடைக்கு இப்போ கொண்டு போய் நான் டோக்கனை வாங்கலன்னா வேற அவன் கடை அடைச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு தான் கடைசின்னு வேற சொல்லியான். உனக்கு இப்போ ரேஷன் கார்டு வேணும்னா எனக்கு நீ 50 ரூபா எடு. நீ 50 ரூபாய் இந்த கையில் வை, நான் உனக்கு ரேஷன் கடை தரேன். இங்கே வேற என்னை ரொம்ப சோதிக்காத, தோலை உரிச்சு விடுவேன். ஒழுங்கா ரேஷன் கடை தந்துரு. எம்மோ என்னை ஏமாத்த பார்க்காத. நீ இப்போதான் சொன்னா ரேஷன் கடை கண்டுபிடிச்சி என்கிட்ட தான் நான் உனக்கு 50 ரூபா தரேன்னா. ஒழுங்கு மரியாதை 50 ரூபா தான் நான் ரேஷன் கடை தரேன். வேற நான் உங்க கையில் காடை வந்துட்டுன்னா அந்த சிட்டா பறந்துருவா. அப்புறமா நான் தான் கேவலப்படணும். அங்கே வேற வெளியே குழம்புக்கார் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவா ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்தில் தான் சுவாதிச்சுட்டு அடப்பா. இந்த சட்டப்புள்ள இப்போதான் ஒரு 100 ரூபா வச்சேன். பீரோக்குள்ளே ரேஷன் கடை தேடும்போது கிடச்சேன்னு அதுக்குள்ளே இவ வாயில போடுறதுக்கு கேட்கா. குடு குடு பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்தாச்சுல அத்தா. இந்த அப்படி ரேஷன் கடை தான். இந்தா வச்சுக்கோ. ஐ அம்மாட்ட 50 ரூபா கேட்டா 100 ரூபா தந்துட்டாலே. ஐ ஜாலி. எல்லாம் அதுல 100 ரூபா இருக்கும். 50 ரூபாய்க்கு குழம்பு வாங்கிட்டு 50 ரூபாய் என்கிட்ட திருப்பி தந்திருக்கணும். அதெல்லாம் தர முடியாது. கொழுப்பை பத்தி இவளுக்கு. இவளை வந்து பார்த்துக்கிடுவோம். முதல் ரேஷன் கடைக்கு போய் டோக்கனை வாங்கிட்டு வருவோம். சின்ன பொண்ணு வச்சிருக்க கலர்லாம் சூப்பராக இருக்கு. கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கா. ஆமாம், என் கோலத்தை தான் பார்க்க முடியாது. இந்த கலரை பார்க்கறதுக்காவது கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பாவில நம்ம கோலத்தை. அதுக்கு தான். அது சரி. அண்ணா இந்தாங்க காசு. எனக்கு 5 கிலோ குழம்பு தாங்க. சரிம்மா. சோனி வந்துட்டா. எல்லாம் அம்மா ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டோக்கன் கொடுக்காவலாம். அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களும் வீட்டை பார்த்துக்கிடுங்க. சரிம்மா. உங்க ஊர்ல இப்பதான் தராவளா? ஆமாண்ணே, உங்க ஊர்ல எல்லாம் வாங்கிட்டீங்களாக்கா நீங்க? ஆமாம்மா, நாங்க நேரத்தே காசே வாங்கிட்டோமே. நீங்க இப்பதான் டோக்கன் வாங்க போறீங்க. அப்படியாண்ணே? எனக்கு விஷயம் தெரியாதுண்ணே. இப்பதான் ஒருத்தர் சொன்னாவன்னு தெரிஞ்சு ஓடி போனேன். அங்க பார்த்தேன்னா ரேஷன் கார்டு இருந்தா தான் தருவாங்களாம் டோக்கனு. அந்தாலும் மறுபடியும் வீட்டுக்கு இப்போ தேடி ஓடி வந்தேன். ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு இப்போ ஓடுறேன். சரிண்ணே, சரி நான் போயிட்டு ஓடியாரேன். சரிம்மா சரிம்மா. எல்லாம் கவனமா வீட்டை பார்த்துக்கிடுங்க. கதவு திறந்து போட்டுட்டு போயிடாதீங்க எங்கனையும். சரிம்மா, நாங்கள் பார்த்துக்கிட்டியோ, நீ போயிட்டு வா.